ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தன்டிக் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ரெசிபி ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபில்டர்லேயே நம்ம காஃபி பவுடர் போடுறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காஃபி தூள்கள், அதாவது நம்ம ஏற்கனவே போட்ட காஃபி தூள்கள் இதில் இருந்துச்சு அப்படின்னா ஃபில்டர் சரியாக வராது. அதனால் இதை நல்லா வெந்நீரில் கழுவி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சர்க்கரை சேர்க்கறதுனால அது நல்ல காஃபிக்கு ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம காஃபி பவுடர் சேர்க்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன். என்னோடய காஃபி பவுடரில் சிக்கரி கிடையாது. சிக்கரி இல்லாத காஃபி பவுடர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த ப்ரெஷர் உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் போட்டிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற வெந்நியை இதில் நல்லா ஊற்றி விட்டுறலாம். நம்ம மேலே போட்டிருக்க பவுடரும் நல்லா முங்கி மேலே வரைக்கும் இருக்கணும். இது 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். இதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சிடலாம். பாலை காய்ச்சறதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 2 பாத்திரம் வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஆற்றி ஆற்றி காய்ச்சணும். இப்படி பண்ணுறதுனால பால் நல்ல திக்காகும், நிறைய நுரை இருக்கும். ஃபில்டர் காஃபியோட ஸ்பெஷலே இதுதான். இந்த மாதிரி அட்லீஸ்ட் 3லேருந்து 4 தடவையாவது பண்ணிக்கணும். இப்படி பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை கலந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை பொங்க வச்சிடலாம். இப்போ நம்ம காஃபிக்கு பால் தயாராகிடுச்சு. நம்மளோட ஃபில்டரும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ வேணுங்கிற அளவுக்கு டிகாஷன் சேர்த்துக்கலாம். பால் கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சர்க்கரை நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாசமே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் காஃபி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தன்டிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.